இந்திய உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அந்த கேள்வி நியாயமானதா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். இந்தியாவில் தேர்தல்கள் நடக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில யாருமே போட்டியிடல, ஒரே ஒரு ஆள் தான் வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னா அந்த தொகுதிக்கு தேர்தல் அப்படின்றது நடக்காது. அன்அப்போஸ்டா அந்த குறிப்பிட்ட வேட்புமனு தாக்கல் செஞ்ச நபர் தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார், வெற்றி பெற்றவர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுருவார். ஆனா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா நோட்டா அப்படின்றது ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒண்ணு. யாருமே வேட்புமனு தாக்கல் செய்யல அப்படின்னாலும் கூட நிச்சயமா அந்த தேர்தல் அப்படின்றத நடத்தணும். அந்த குறிப்பிட்ட நபருக்கு வாக்களிக்க விரும்பாதவங்க நோட்டால ஓட்டு போடலாம். அவங்களுடைய அந்த உரிமையை பறிக்க கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துல ஒருத்தர் பொதுநல வழக்கு அப்படின்றத தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வுல வந்தப்போ நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா நோட்டா அப்படின்றது தனிநபர் கிடையாது. ஒருவேளை அந்த வேட்புமனு தாக்கல் செஞ்ச நபரை விட நோட்டாவுக்கு அதிக வாக்கு கிடைக்குது அப்படின்னா யார் அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களா வெற்றி பெற்ற நபரா அறிவிக்க முடியும்? இது ரொம்ப சிக்கல் நிறைஞ்சதா இருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. இது சம்பந்தமா எலெக்ஷன் கமிஷனும் மத்திய அரசும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் கூட உங்களுக்கு என்ன தோணுது? அப்படின்னா நோட்டா அப்படின்றது எதுக்கு இருக்கணும் அப்படின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுது. உங்களுக்கு இது சம்பந்தமா என்ன கருத்து தோணினாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.